சார். வணக்கம். இப்போ இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதை எப்படி பாக்குறீங்க? திமுக சொல்லுகிற 200 என்கிற இலக்கும் இபிஎஸ் அவர்கள் சொல்லுகிற 210 என்கிற இலக்கும் அவர்களது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுவதுதான். 200க்கு மேல் அல்லது 200க்கு ஏறத்தாழ 200 வரைக்கும் பெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களை நாம் அந்த தேர்தல் புள்ளி விவரங்களை அலசி பார்த்தால் குறைந்தபட்சம் 35 to 40% ஓட்டு வங்கி இருக்க வேண்டும். வெற்றி பெறுகிற கட்சிக்கு அடுத்து வருகிற கட்சிக்கு இடையில 10% வித்தியாசம் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நடந்த சமீபத்தில் நடந்த 2-3 தேர்தல்களிலே அந்த வெற்றி சதவீதம் என்பது 1.5% 4% வரைக்கும் தான். 10% மேல இருந்தால் 200க்கு மேல வெற்றி சாத்தியம். அப்படி என்றால் 35% 40% ஓட்டு வங்கியை திரட்டக்கூடிய ஆற்றல் கூட்டணிகளுக்கு இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி என்பதால் அது அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறதா என்பதை அலச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு இடையில அந்த 10% மெயின்டைன் ஆகுமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அவர்கள் கூறுகிற கணக்குப்படி 18%, பிஜேபி கூட்டணி 21%, அதிமுக கூட்டணி ஆக மொத்தம் 39%. அமித்ஷாவின் கணக்கும் அதுதான், எடப்பாடி பழனிசாமி அவர்களது கணக்கும் அதுதான், பாராளுமன்ற தேர்தல் கணக்கு. ஆனால் அது கொஞ்சம் பொருத்தம் இல்லாத கணக்கு. ஏனென்றால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இப்போது உருவானது. அப்போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கிடையாது. ஆக அதிமுக திமுக இரண்டையும் எதிர்த்து தான் பிஜேபி கூட்டணிக்கு 18% ஓட்டு வந்தது. பிஜேபிக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் பார்த்தால் 11% அதில் இருக்கிறது. அதிகப்படியான தொகுதிகளிலே பிஜேபி போட்டி போட்டது. அதுபோக பிஜேபி வேட்பாளர்களின் நட்சத்திர வேட்பாளர்கள் மிக அதிகம். அவர்கள் பலரும் இப்போது வெளியே இருக்கிறார்கள். உதாரணமாக ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் வெளியே இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பிஜேபிக்கு என்று பார்த்தால் இன்றைய தேதிக்கு 5 முதல் 7% வாக்கு இருக்கும். அதிமுக கூட்டணியோடு சேரும் போது அந்த வாக்கு சதவீதம் மாறப்போகிறதா உயரப் போகிறதா என்று நமக்கு தெரியாது. ஆக அதிமுக பிஜேபி இந்த கூட்டணியின் ஒட்டுமொத்த கெப்பாசிட்டி என்பது 25 to 30% தான் இருக்கும். திமுக கூட்டணிக்கும் சில டிராபேக் இருக்கு. உதாரணமா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி இருக்கிறது. ஒரு 100 பேரை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஒரு 60-65 பேர் ஆட்சிக்கு எதிராகத்தான் கருத்து சொல்வார்கள். ஆனால் அது 35% 40% ஆதரவு, அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் விஜய் என்ற ஓட்டு வங்கியை பிரிக்க போகிறார் என்பதெல்லாம் யூகம்தான். உண்மையில் அது 2026 தேர்தல் முடிவுகளின் போதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அது 10 முதல் 10க்கு கொஞ்சம் மேலாக இருக்கும் என்பது பொதுவான ஒரு கணக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் 10% வருவதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை. அப்படி என்றால் 200 சீட்டு பெறுவதற்கு எந்த கூட்டணிக்குமே வாய்ப்பு இல்லை என்பதுதான் எனது கருத்து. அதிகபட்சமாக ஆட்சி அமைக்கலாம், அப்படி வேண்டுமானால் பார்க்கலாம். அதிலும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் அவர்கள் கிளாரிஃபை செய்ய வேண்டிய இடம் என்பது எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்து அதிமுக ஆட்சி என்று சொல்கிறாரே தவிர பாரதிய ஜனதா அப்படி சொல்லவில்லை. அது என்டிஏ ஆட்சி என்றுதான் சொல்கிறது. அமித்ஷா அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் பாரதிய ஜனதா அமைச்சர்கள் பங்கு பெறுகிற ஆட்சி என்றுதான் அவர் சொல்லி வருகிறார். இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி அவசியமாக தேவைப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இந்த பேட்டி மூலமாக செங்கோட்டையின் விலகலோ அல்லது ஓபிஎஸ் அவர்கள் தூக்குகிற போர்க்கொடியோ என்னை பாதிக்கவில்லை, கட்சி என் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறது, நாங்கள் தேர்தல் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் என்று தொண்டர்களுக்கு உணர்த்துகிறார். 200 முதல் 210 சீட் என்று சொல்வதன் மூலமாக தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறார். அது ஒரு எதிர்கட்சி தலைவராக அல்லது அதிமுகவின் பொதுச் செயலராக அவரது உரிமை, அவரது கடமை. இப்போ விஜய்க்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலும் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். அதை எப்படி பார்க்கலாம்? அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்று இபிஎஸ் சொல்வது நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் அவரது கூட்டணி என்பதெல்லாம் இன்னமும் நமக்கு தெளிவாக இல்லை. இப்போது பிரிந்திருக்கிற தலைவர்கள் அவரோட கூட்டணி வைப்பார்களா, அவர் இவரை சேர்த்துக் கொள்வாரா? ஏனென்றால் அவரது இந்த ஃப்ரெஷ்னஸ் என்பது அவரது அப்பீல், அப்படியெல்லாம் நமக்கு இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. எனவே இன்றைய தேதிக்கு விஜய் அவர்களுக்கு அவரது தனிப்பட்ட ஓட்டு வங்கி, தனிப்பட்ட செல்வாக்கு, ஒரு ஸ்டார்டம், இளைஞர்கள் கூட்டம், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த டபுள் டிஜிட் அவர் நிச்சயமாக தாண்டுவார். ஆனால் அதிமுக திமுகவுக்கு நேரடி போட்டியாக அவர் வருவது அவர் கூறிக்கொள்கிறாரே தவிர அதற்கான வாய்ப்பு இன்றைய தேதிக்கு இல்லை. ஒருவேளை ஒரு பெரிய கூட்டணி அவர் அமைப்பாரே ஆனால் அதற்கு பிறகு வேண்டுமானால் அதை பற்றி பேசலாம். சில குறிப்பிட்ட தொகுதிகளிலே அப்படி தோன்றும். ஏனென்றால் உதாரணமாக டிடிவி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ விஜயோடு குரங்கோர்த்து அவரவர் தொகுதிகளே போட்டியிட்டால் அந்த தொகுதியில அவர்களுக்கு என்று ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். உதாரணமாக தேனி போன்ற பகுதிகளிலே 25% 30% ஓட்டு வங்கி வைத்திருந்தால் விஜயின் ஓட்டு வங்கி சேரும் போது அது அந்த இடத்துல திமுக அதிமுகவுக்கு நேரடி போட்டியாக இருக்கும். திமுக வெர்சஸ்
தாவேகா கூட்டணி என்கிற நிலைமைக்கு கூட இட்டு செல்லும். ஆனால் இது தமிழ்நாட்டில் இப்படி பார்த்தால் ஒரு 10 முதல் ஒரு 15 தொகுதி வரைக்கும் இப்படியான ஒரு கள நிலைமை காணப்படுகிறது. அதை தாண்டி தமிழ்நாட்டு ஒட்டுமொத்தமாக சராசரி பார்த்தால் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. அந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து சரிதான்.